குட் மார்னிங் சாம்பியன். இன்னைக்கு வந்து சைக்கோமெட்ரி அப்படின்ற ஒரு டாபிக்ல ஏர் கண்டிஷனிங் டாபிக்ல சைக்கோமெட்ரி அப்படின்றத பார்க்க போறோம். சைக்கோமெட்ரினா என்ன? Psychometry it is the study of drop of moisture. ஒரு ஈரமான காத்தை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் ஈரமான காத்தை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் சைக்கோமெட்ரி. அது காத்து ஈரமா இருக்கா அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாய்ஸ்சர் அப்படின்றாங்க. ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாய்ஸ்சர். ஏன் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்? The dry air is a pure substance. ஏன் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்? ஏன் மாய்ஸ்சரோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்? எப்பவுமே ஒரு பொருளோட பண்பு தெரிஞ்சாதான் அதை பயன்படுத்த முடியும். சரியா? அந்த பண்பு தெரிஞ்சாதான் பயன்படுத்த முடியும். பயன்படுத்தினாதான் பயன் பெற முடியும். சரியா? ஸோ பண்பு இப்போ நம்ம ஏதோ படிக்கிறோம்னா எனக்கு சைக்கோமெட்ரி சொல்லி தராங்க அப்படிலாம் வந்து நீங்கள் படிக்கூடாது. அப்படி படித்தா மண்டையில் ஏறாது. அப்புறம் தனுஷ் பாட்டு தான் ஓடும். படித்து பார்த்தேன், ஏறவில்லை. ஏன் படிக்கிறோம்? எதுக்குடா ஈரமான காற்றை பற்றி நான் ஏன் படிக்கணும்? நிவேதாகிய நான் ஏன் வந்து ஈரமான காத்தோட பண்புகளை படிக்கணும் அப்படின்னா அப்பதான் அதோட பழக முடியும், அதோட பயன் தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும். எல்லா விஷயத்துலையும் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பயன் இருக்கும். அந்த பயனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன் பெறது தான் நம்மளோட லைஃபோட இது. இப்போ நம்ம ஈரமான காற்றை படிக்கிற பற்றி என்ன சொல்றாங்க? சைக்கோமெட்ரி சொல்றாங்க. அடுத்தது ட்ரை ஏர். So dry air is a pure substance but moisture is not a pure substance. ட்ரை ஏர்னா வந்து நம்ம ஆல்ரெடி பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்துருக்கோம், ஹோமோஜினியஸ் நேச்சர் பார்த்துருக்கோம். இப்போ ட்ரை ஏர் அப்படின்னா உலர்ந்த காற்று. ஈரமான காற்று ஒன்று இருக்கு, உலர்ந்த காற்று ஒன்று இருக்கு. உலர்ந்த காற்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. மாய்ஸ்சர் பியூர் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அடுத்தது சைக்கோமெட்ரிக் டேர்ம்ஸ். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆர் ஹியூமிடிட்டி ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னது? So specific humidity or humidity ratio வந்து என்ன சொல்லுவாங்கன்னா it is a ratio of mass of water vapor per kg of dry air in a given temperature. So ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி செல்லமா எப்படி கூப்பிடுவோம்? Humidity ratio. அது இன்னொரு பேர் தான் ஹியூமிடிட்டி ரேஷியோ. செல்லமா வந்து ஒமேகா அப்படி சொல்லுவாங்க, ஸ்மால் w சொல்லுவோம். அப்போ ஹியூமிடிட்டி ரேஷியோ இட் இஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். எவ்வளவு வாட்டர் வேப்பர் இருக்கு பெர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். ஒரு பர்டிகுலர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர்ல வந்து எவ்வளவு வாட்டர் வேப்பர் இருக்குன்றது தான் வந்து இது. இங்க முக்கியமா முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா டெம்பரேச்சரை அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர்ல எவ்வளவு வேப்பர் இருக்கு அப்படின்றது தான் ஃபார்முலா என்ன சொல்றாங்க. So omega is equal to mv by mq which is equal to 0.622 pv by p minus v ன்னு சொல்றாங்க. pq which is equal to p minus v. அது வந்து என்னன்னா Dalton's law of partial pressure ன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது mv, இது வந்து ma மாஸ் ஆஃப் ஏர்னால இது வந்து 0.622 pv divided by p minus pv. இந்த p minus pv வந்து இது pa. இதுவும் அகைன் வந்து அது ma மாதிரி இதுவும் pa equal to p minus pv. இந்த partial pressure of air equal to partial pressure of total pressure minus the Dalton law of partial pressure படி இது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது யூனிட் எப்படி சொல்லலாம்னா கிலோகிராம் per kg of dry air. எப்பவுமே வந்து ஒரு இன்ஜினியர்னா வந்து நோட்டேஷன் தெரியணும், ஃபார்முலா தெரியணும், அப்புறம் யூனிட் தெரியணும், அப்புறம் டைமென்ஷன் தெரியணும். ஸோ அடுத்தது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பார்ப்போம். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 5 ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க which is equal to mv by ms which is equal to pv by pvs ன்னு சொல்றாங்க. It is a ratio of water vapor to the mass of water vapor to the mass of water vapor under saturated condition in a given volume at same temperature. ஸோ வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டு த டாப் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் அட் சேச்சுரேட்டட் கண்டிஷன் சொல்லலாம். அது mv by ms ன்னு சொல்லலாம், இல்லை mvs ன்னு கூட சொல்லலாம். pv by pvs அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். நம்ம செல்லமா வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பை அப்படின்னு கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? பை அப்படின்னு கூப்பிடுறோம். சரியா? ஸோ அப்படி கூப்பிடும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. So specific humidity indicates the actual amount of water vapor present in the system. ஒரு சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு வேப்பரா இருக்கீங்க, எத்தனை பேரா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது So when relative humidity indicates indirectly the moisture absorption capacity of present water. ஸோ மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு பேரை நீங்க உறிஞ்சுவீங்களா அப்படின்னு உணர்வது தான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எவ்வளவு பேர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டா அது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. எவ்வளவு பேரை உறிஞ்சுவீங்களா அப்படின்னா அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோமெட்ரியில் பேசிக்காக சைக்கோமெட்ரினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது dry bulb temperature அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. dry bulb temperature என்ன? So dry bulb temperature என்னன்னா temperature of moisture measured by simple or ordinary thermometer. ஒரு ஆர்டினரி தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆர்டினரி தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். அந்த டெம்பரேச்சருக்கு பேரு dry bulb temperature அப்படினா. அடுத்தது wet bulb temperature என்ன? Wet bulb temperature na temperature measured when bulb of thermometer is covered with a wet cloth. ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறோம். தெர்மோமீட்டர் எடுத்துட்டு அதை வந்து வெட் கிளாத் வச்சு நம்ம என்ன பண்றோம்? கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிட்டு அப்புறம் மெஷர் பண்ணா அந்த டெம்பரேச்சர் பேரு wet bulb temperatureன்றாங்க. அடுத்தது wet bulb depression அப்படினா என்ன? So wet bulb depression na என்னன்னா dry bulb temperature minus wet bulb temperature னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒருத்த மட்டும் இருந்தானா பிரச்சனை கிடையாது. வீட்ல ஒரே ஒரு பசங்களா இருந்தாங்களா இல்ல ஒரே ஒரு பையன் தான் ஒரே ஒரு பொண்ணு தான் பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா யாரு பெரியவன் அப்படின்னு சண்டை வரும். யாரு பெரியவன் முடிவு பண்ணும். ஓகே நான் பெரியவனா நீ பெரியவனா? ஓகே நான் தான் பெரியவன் அப்படின்னா நீ வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டே வாங்கிட்டு வந்தா கூட பிஸ்கெட் பாக்கெட் ஒரு 10 இருக்குன்னா நான் பெரியவன் இல்லையா? நான் வந்து 8 எடுத்துக்கிறேன் உனக்கு 2 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஸோ இங்க யார் பெரியவன்? dry bulb temperature தான் பெரியவன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இடைப்பட்ட டிஃபரன்ஸ் தான் வந்து wet bulb depression. dry bulb temperatureக்கும் wet bulb temperatureக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் வந்து wet bulb depression சொல்லுவாங்க. அடுத்து dew point temperature. Dew point temperature na saturation temperature corresponding to the initialization of condensation. ஸோ வந்து dew point temperature வந்து saturation temperature corresponding to the initialization of condensation சொல்றாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஒரு டெம்பரேச்சர் குறைச்சிட்டே வரும்போது ஒரு டெம்பரேச்சர் குறைச்சிட்டே ஒரு அதாவது the temperature at which dews can be formed அப்படியே பனித்துளி மாதிரி முத்து முத்தா இந்த புல்வெளி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்னதா முத்து முத்தா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி the temperature at which dews can be formed அந்த டெம்பரேச்சர் தான் வந்து dew point. அங்க முக்கியமா என்னன்னா it is a phase change process. the dews எப்படி ஃபார்ம் ஆகும்னா phase change processனால தான் ஃபார்ம் ஆகும். அப்ப at constant pressure and constant temperature phase change நடக்குதுன்னா அப்படின்னா அர்த்தம் பிரஷரும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். the temperature at which dews can be formed at constant pressure and constant temperature அதான் வந்து dew point temperature. சரி dew point temperature வந்து saturated temperature சொல்றாங்க corresponding to the partial pressure of water vapor. இப்ப மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? மூணு பேர் எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு வேரியபிள் இருக்குன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் இன்ஜினியர். ஸோ மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர்ல யாரு பெரியவன் அப்படின்ற புரிதல் நமக்கு ஆனந்தமா தெரியும். ஸோ யாரா பெரியவன் அப்படின்னா ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏருக்கு மூணு பேரையும் கம்பேர் பண்ணும்போது dry bulb temperature தான் பெரியவன். யாரு கடைக்குட்டி அப்படின்னு தெரியும். dew point temperature. படம் எடுக்கும்போது என்ன சொல்றாங்க? கடைக்குட்டி சிங்கம்னு எடுக்கிறாங்க. கடைக்குட்டி சிங்கம் அப்படின்றாங்க. இல்ல வீரம் படத்துல வந்து என்ன சொல்றாங்க? அண்ணன்டா அப்படின்றாங்க. அப்ப dry bulb temperature அண்ணன். யார் தம்பி? நடுவுல இருக்கவன் wet bulb temperature அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் இதே வந்து அன்சாச்சுரேட்டட் ஏருக்கு அப்படி இருக்குன்னா சாச்சுரேட்டட் ஏருக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே ஒண்ணு அனைவரும் சமம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே அனைவரும் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சேச்சுரேட்டட் கண்டிஷனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப எல்லா நிறைய மதங்கள் இருந்தாலும் எல்லாரும் போய் சேருவது வந்து கடைசியா ஒரு இறுதியான கடவுள்கிட்ட தான் போய் சேருவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாரும் சமம். நான் இந்து சமம், நான் கிறிஸ்டின் சமம், நான் முஸ்லீம் நான் சமம், நான் ஜெயின் நான் சமம், எல்லாருமே சமம்னு வரும்போது அவங்க சேச்சுரேட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ சேச்சுரேட்டட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா dry bulb temperature equal to wet bulb temperature equal to dew point temperature அப்படி தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா when air is fully saturated the value of relative humidity is 100% சொல்றாங்க. fully saturated அப்படினா relative humidity வந்து 100% அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப mv/ms இல்ல அது வந்து 100% அப்படினு அர்த்தம். அப்ப ஏனா mv வந்து mvs ஆ மாறிடும் அப்படின்றாங்க. சோ ms உம் mvs ஆ மாறிடும் அப்படினா saturated ஏருக்கு wet bulb depression எப்படி இருக்கும்? சோ saturated ஏருக்கு வந்து wet bulb depression வந்து என்ன இருக்கும்னா 0 ஆ இருக்கும். ஏனா dry bulb temperature wet bulb ஈக்குவல் நான் ரெண்டுத்தையும் கழிச்சா 0 தான் வரும். அதே போல அடுத்து வந்து ஸ்லிங் சைக்கோமெட்ரியில மெஷர் ஸ்லிங் சைக்கோமீட்டர்னு ஒரு மீட்டர் இருக்கு. அது வந்து எதுக்கு என்ன மெஷர் பண்ணுது? dry bulb temperature and wet bulb temperature. dry bulb temperature ஆர்டினரி தெர்மோமீட்டர்ல மெஷர் பண்ணனும். இது தெர்மோமீட்டர் 7/8 ல மெஷர் பண்ணனும். ஆனா ஸ்லிங் சைக்கோமீட்டரால
ரெண்டுத்தையும் மெஷர் பண்ண முடியும் சொல்றாங்க. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆர் percentage of humidity அப்படின்னா என்ன? அது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா mu ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க which is equal to W by WS which is equal to PV by PVS into PV minus PVS by P minus PV. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து என்ன சொல்றாங்க? W by WS சொல்றாங்க, PV by PVS ஓப்பன் த பிராக்கெட் P minus PVS divided by P minus PV அப்படி சொல்றாங்க. என்தால்பி ஆஃப் மாய்ஸ்சர் எப்படி கண்டுபிடிக்கும்? So enthalpy of moisture வந்து H is equal to 1.005 T plus W into 2500 plus 1.88 T. Unit என்னன்னா kilojoule per kg of dry air. T which is equal to dry bulb temperature degree Celsius. W is equal to specific humidity. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்தால்பி ஆஃப் மாய்ஸ்சர் வந்து H equal to 1.005 times T plus omega into 2500 plus 1.88 T அப்படின்னு சொல்றாங்க. க்ளோஸ் பண்ணி T னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் சொல்றாங்க, ஒமேகானா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. இந்த ப்ராப்ளம் வந்து நாங்க படிக்கிற காலகட்டத்தில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அப்படியே கேட்பானுங்க, நாங்கள் சால்வ் பண்ணி போடணும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ஃபார்முலாஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டுமே இதுவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம இது பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும், டியூ பாயிண்ட் வெட் பல்ப் டிப்ரெஷன் மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், டியூ பாயிண்ட் டிப்ரெஷன். டியூ பாயிண்ட் டிப்ரெஷன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. இட் இஸ் த difference between dry bulb temperature minus dew point temperature அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேச்சுரேட்டட் ஏருக்கு வந்து சேச்சுரேட்டட் ஏருக்கு இங்கே எப்படி வெட் பல்ப் டிப்ரெஷன் 0 ஆகுதோ அதே போல் டியூ பாயிண்ட் டிப்ரெஷனும் 0 தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம்.